கிறிஸ்டியன் மிஷினரிய பேசுறதுக்கு வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அண்ணாதுரை, இப்போ முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து இது போல ஒரு வளர்ந்த தலைவர்களை பேசி தன்னைத்தானே நிரூபிக்க பாக்குறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அவர் தன்னைத்தானே நிரூபிக்கிறாரோ இல்லையோ, இது வந்து பிஜேபியோட டெக்ஸ்ட் புக் ப்ளாய். இது பிஜேபி நாடு முழுக்க கலவரத்தை மட்டும் செய்ய முடியும். அந்த கலவரத்தை சென்சேஷன்ஸ் தான் பெருசா சாதிச்சிருக்காங்க இங்க. இது பிஜேபியோட RSS ஓட தியோரி. அதான் பிராக்டிகலா இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு நாள் இந்த பருப்பு வந்து அவரது வேவும்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல கண்டிப்பா தமிழ்நாட்டுல வேவ விட முடியாது. இப்போ இந்த கேஸ்ல வந்து நான் ரிப்ளை போடுற அண்ணாமலைக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன்னா, ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டிஎம்கே கேஸ் ஃபைல் பண்ணல, கேஸ் நான் ஃபைல் பண்ணிருக்கேன். நீ தொடர்ந்து பேசணும்னா தொடர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன். தொடர்ந்து இப்படியே பேசிட்டு தொடர்ந்து கேஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கும். எப்படி விட முடியும்? சோ இந்த செக்ஷன்ஸ் வந்து உன் மேல பாஞ்சிட்டே இருக்கும். உன்னை விட போறது இல்ல. நீ பேசிட்டே இரு ராஜா, நானும் வந்துட்டே இருக்கேன் உன் பின்னாடி. பாப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. ஏன் அவ்வளவு பேசிட்டு இருப்பேன் அவ்வளவு தைரியமா பேசுறாரு. கோர்ட்டுக்கு வர வேண்டியது தானே. சாவர்கர் பரம்பரை எப்படி வரும்? போய் ஹைகோர்ட்ல கால் விழுந்திருக்காரு. ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு? ஐயா, இந்த பியூஸ் மானுஷ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயா எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு ஐயா, ஐயா என்னால தூங்க முடியல ஐயா, இப்படி எழுதியிருக்காரு. சவுக்கு சங்கருக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் சிறைக்குள்ள போவதற்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய வழக்கை தொடர்ந்து? சவுக்கு சங்கர் இப்ப போனது கன்விக்ஷன்ல போல. அண்ணாமலை ஷுவர் ஃபேர் கன்விக்ஷனுங்க. அதனால்தான் பை ஹைகோர்ட். ஏன் கேஸ் மட்டும் தான் 2 பேராகிராஃப் எழுதியிருக்காரு. நான் போன ஹைகோர்ட்ல தோத்துட்டேன். ஆனந்த் வெங்கடேஷனை கொச்சையா திட்டி விட்டாரு. ஆனந்த் வெங்கடேஷ் அவ்வளவு திட்டி இருக்காருங்க ஜட்ஜு அண்ணாமலைய. இந்த வழக்கு தொடுத்ததுக்காக உங்களுக்கு எதுவும் மிரட்டல்கள் வந்துச்சா சார்? யாருக்கு? எனக்கு மிரட்டலா? இல்ல ஏதாவது வந்திருக்கும்ல சார்? சாதாரண என்ன மிரட்டுவாங்க? மாநில தலைவர் எவ்வளவு பெரிய ஆளு? யாருங்க பெரிய ஆளு? அண்ணாமலை சார் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் மேல வழக்கு தொடுத்து ஸ்டே வாங்கிட்டீங்க. நீங்க என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க என்கிட்ட இன்டர்வியூக்கு வந்துட்டு? யார் பெரிய ஆளு? நான் எத்தனை ஏரிய தூர்வாரி இருக்கேன், எத்தனை கார்டு உருவாக்கி இருக்கேன், எத்தனை கம்பெனிக்கு பூட்டு போட்டிருக்கேன், எத்தனை அரசியல்வாதியை விரட்டி அடிச்சிருக்கேன். யார் பெரிய ஆள் சொல்லுங்க பாக்கலாம். வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்கணும்? கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அண்ணாமலைக்கு. மீண்டும் பேசினார்னா மீண்டும் தண்டனை கிடைக்கும். சோ ரொம்ப வீராப்பாலாம் சுத்த வேணாம். ஒழுங்கா கோர்ட்ல கேஸ் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லலாம். அடுத்தது சந்திப்போம். பிக் பேங் தமிழ் பிபிடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சமூக ஆர்வலர் பியூஸ் மானுஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரே அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். யாரும் எதிர்பார்க்காததை செஞ்சிருக்கிறீங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்பட்டு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். இதை முதல்ல நாங்க வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்கலாமா சார்? இல்ல, இது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காருங்கிறது ஒரு, அது எந்த ஜியோ வந்தாலும் அண்டர் த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஜியோ எடுத்தா அண்டர் த ஆர்டர் தான் பிரசிடென்ட் வரும். அது ஒரு ஃபார்மாலிட்டியா தான் இருக்கும் தவிர, ஆர் மேபி எல்லா ஃபைல்ஸும் டைரக்டா கவர்மெண்ட் ராஜ்பவன் போயிட்டு அப்படியே பாஸ் ஆயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப குறிப்பிட்ட ஃபைல் தான் அவர் எடுத்து ஏதோ ஆப்ஜெக்ஷன் தெரியவா இருக்கும்ல. பட் அது ரெஸ்பெக்டிவ் திங். பட் இது நம்மளோட செகண்ட் கேஸ்ல நம்ம சாங்ஷன் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம வந்து அண்ணாமலை மேல 2022 போட்டோம். 2022 கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து தப்பா பேசினாரு, பொருளை கலப்பினாரு. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க போயிட்டு இந்து கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்காருன்ட்டு ஒரு பொருளை கிளப்பி விட்டாரு. அதுக்காக கேஸ் போட்டுருவோம் இந்த தீபாவளி பட்டாசு வெடிக்கிறது சம்பந்தமா. சோ அந்த கேஸ்ல திருப்பி நம்ம சாங்ஷன் வாங்கணும். ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட போகணும். போலீஸ் கேஸ் எடுக்கல, கோர்ட்ல போகணும். கோர்ட்ல 1 வருஷம் நடந்தோம். அந்த சைமல்டேனியஸா ஜட்ஜ் வந்து நம்ம கிட்ட வந்து சாங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, வாங்கி ஆகணும். நாங்க சாங்ஷன் வாங்கணும். சாங்ஷன் வாங்கி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் வந்து ட்ரையல் கோர்ட்ல இருந்து சம்மன் போச்சு அவருக்கு, அண்ணாமலைக்கு. அவர் ஹைகோர்ட் ஓடி போனாரு. ஹைகோர்ட் போயிட்டு என்னை காப்பாத்துக்குன்னு சொன்னாரு. ஒரு ஜட்ஜு காப்பாத்தி விட்டாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம திருப்பி கேஸ் ஜெயிச்சுவானே. கேஸ் ஜெயிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் நிக்குது. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல செப்டம்பர் 9 எனக்கு டேட் இருக்கு. அதுக்கு நடுவுல போன வருஷம் செப்டம்பர் மாசத்துல வந்து முத்துராமலிங்கம் தேவர் ஏதோ பேசின மாதிரி பேசினாரு.
முத்துராமலிங்கம் தேவர் வந்து இப்படி இப்படி பேசிவிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசலாம், நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசலாம். நாங்க வந்து பாலாபிஷேகம் இல்ல ரத்தாபிஷேகம் பண்ணுவோம் மதுரை மீனாட்சிங்கிறாரு. இந்த மாதிரி எந்த சொல்லும் எந்த பேச்சும் முத்துராமலிங்கம் தேவரையா பேசல. ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு கொதிக்குது, எனக்கு ரத்தம் கொதிக்குது, நீங்க கடவுள் பத்தி தப்பா பேசினா அப்படி இப்படியோ சொல்லியிருப்பாரு. பட் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசினா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்பிக்கை இல்லாதவங்கன்னா இப்ப பெரியாரிஸ்ட் அம்பேத்கர்வாதி எல்லாம் பேசினாங்கன்னா அப்போ ஒருத்தன் வெட்டிட்டு நம்ம ரத்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுவானா? புது சடங்கு உருவாக்குறார் மனுஷன். சோ இந்த கேஸ் வந்து நான் திருப்பியும் போலீஸ்ல ஃபைல் பண்றேன். போலீஸ் கேஸ் எடுக்கல, கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்ல கேஸ் நம்பர் ஆயிடுது, கோர்ட்ல லிஸ்ட் ஆயிடுது. அப்புறம் நம்ம 5 மாசம் நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டா நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சாங்ஷன் வாங்கிட்டோம். சார் இப்போ அண்ணாமலை கவர்மெண்ட் சாங்ஷன் சொல்லுவாங்க. சார் தொடர்ந்து அண்ணாமலை நீங்களே சொல்றீங்க 2021 கிறிஸ்டியன் மிஷினரியை பேசுறதுக்கு வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அண்ணாதுரை, இப்போ முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து இது போல ஒரு வளர்ந்த தலைவர்களை பேசி தன்னைத்தானே நிரூபிக்க பாக்குறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அவர் தன்னைத்தானே நிரூபிக்கிறாரோ இல்லையோ, இது வந்து பிஜேபியோட டெக்ஸ்ட் புக் பிளாய். இது பிஜேபி நாடு முழுக்க கலவரத்தை மட்டும் செய்ய முடியும். அந்த கலவரத்தை செஞ்சு தான் பெருசா சாதிச்சிருக்காங்க இங்க. சோ எப்பவுமே மக்கள் வந்து ஒரு கொந்தளிப்புலயே இருக்கணும், மக்கள் ஒரு கொஞ்சம் அப்படியே பரபரப்புலயே இருக்கணும். சோ அந்த விஷயத்துல வந்து அண்ணாமலை வந்து அந்த அந்த டெக்ஸ்ட் புக் தியோரி சொல்லுவாங்க. இது பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட தியோரி. அத பிராக்டிக்கலா இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு நாள் இந்த பருப்பு வந்து அவரது வேவும்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல கண்டிப்பா தமிழ்நாட்டுல வேவ விட முடியாது. இதே பண்ணிட்டு இருந்தாருன்னா இது பொங்கி ஒரு நாள் நம்மளுக்கும் இங்க கலவரம் ஆச்சுன்னா அப்புறம் திரும்பி பின்னெல்லாம் போக முடியாது நம்ம. ஏன்னா பல காய்கள் வந்து மனசுல படுற காய்கள் வந்து நீங்க சரி பண்ணவே முடியாது, ஈடுகட்டவே முடியாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும். சோ பாசிசமோட இந்த பாசிஸ்ட் சக்திகளோட பெரிய ஆயுதமே ஃபேக் நியூஸ், அப்புறம் வெறுப்பு பேச்சு. சோ இதை நம்ம ஆரம்பத்துல இருந்து அடிச்சு தட்டி தூள் பண்ணாதான் சரி வரும் தவிர, அதனால ரொம்ப நாளா முயற்சி எடுத்தாலும் இந்த முயற்சி வந்து கண்டிப்பா ஒரு சாத்தியப்படும், நியாயம் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறேன். என் மேல வழக்கு தொடர்ந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பேசுவதை நிறுத்த மாட்டேன், தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா டிஎம்கே கிட்டாரு, எனக்கு கொடுக்கலையே. இல்ல இதுக்கும் பொருந்தும் இல்லையா? வழக்குன்னு வந்தாலே நீங்க போட்ட வழக்கும் சரி, டிஎம்கே போட்ட வழக்கும் சரி, இரண்டும் வழக்கு தானே. ரெண்டு வழக்கு ஒரு மாதிரி இல்லைங்க. டிஎம்கே வழக்கு போடுறதா இருந்தா போலீஸ் முதல்ல எனக்கு எஃப்ஐஆர் போட்டு அண்ணாமலை உள்ள தள்ளி இருக்கலாம். அது போடல. அவர் ஏதோ டிஎம்கே மேல ஆமா பண்ணல, அதுல டவுட்டே இல்ல. அதுல என்ன டவுட் இருக்கு? நான் தொடர்ந்து வந்து டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சங்கி மங்கிங்களை வந்து இவங்களால ஃபேஸே பண்ண முடியல, இன்னும் ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப ட்ரைனிங் வேணும், அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்போ இந்த கேஸ்ல வந்து நான் ரிப்ளை பண்றேன் அண்ணாமலைக்கு. என்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன்னா ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டிஎம்கே கேஸ் ஃபைல் பண்ணல, கேஸ் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். நீ தொடர்ந்து பேசணும்னா தொடர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன், தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இரு, விடுற மாதிரி இல்ல, தொடர்ந்து கேஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கும். விடுற மாதிரி இல்ல, நீங்க பேசினா நான் ஃபைல் பண்ணல. எப்படி விட முடியும்? இல்ல எப்படி விட முடியும்? எதுக்காக விடணும்? இவன் சும்மா போய் பேசிட்டு இருப்பா, நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கையா தட்ட முடியும்? சங்கி மங்கிக்கு வேணா அது இருக்கலாம், அவர் சொல்லிட்டாரு. இல்ல எங்க முத்துராமலிங்க தேவர் அப்படி பேசினாரு, அது வெளியே வரணும்ல. ஃபேக்ட் செக் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் என்ன பிரிண்ட் பண்ணாங்களோ அது திருப்பி ரீபிரிண்ட் பண்ணாங்க. தினமணியில செய்தி வந்துச்சு, தினமணி திருப்பி செய்தி போட்டாங்க. ஐ திங்க் சோ ஹிந்து இன்னும் 2-3 பேப்பர் கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1986 இந்த சம்பவத்தை பத்தி எங்கேயுமே இந்த வார்த்தை இல்ல. நம்பிக்கை இல்லாதவங்கள நம்பிக்கை பத்தி பேசினா நாங்க மதுரை மீனாட்சிக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோங்கிறது எங்கேயுமே இல்ல. அப்ப புதுசா சரி பை சான்ஸ் அப்படி பேசியிருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், முத்துராமலிங்கம் தேவர் அப்படி பேசியிருந்தாலும் ரிப்பீட் பண்ண முடியாதுல்ல. நீ யார் ரிப்பீட் பண்றதுக்கு? இன்னைக்கு காலகட்டத்துல அது குற்றம், அன்னைக்கு அது குற்றம் தான். ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலா சொல்றேன்னா, கௌரி லங்கேஷ், கல்புர்கி, தபோல்கர், பன்சாரே இவங்க இப்ப கொலை பண்ணப்பட்டிருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க எல்லாமே ரேஷனலிஸ்ட், பகுத்தறிவாதிங்க, நார்த்திகர்கள். யார் கொலை பண்றா? சனாதன் சன்ஸ்தா மெம்பர்ஸ் கொலை பண்றாங்க. சனாதனம் சன்ஸ்தான்ட்டு ஒரு கோவால இருக்கு ஒரு அமைப்பு. நாங்க தான் சனாதனத்தை காப்பவர்ன்ட்டு ஒரு அமைப்பு. அவங்க கொலை பண்றாங்க, பாம்பு வைக்கிறாங்க.
ஆர்டிஎக்ஸ் மாட்டுது அவங்க கிட்ட இருந்து, கன்ஸ் மாட்டுது. அப்போ இன்னைக்கு காலகட்டத்துல நீ ஏன் வன்முறையை தூண்டி விடுற? அது அன்னைக்கும் தப்பு, இன்னைக்கும் தப்பு தானே, எப்பவுமே தப்பு தானே அது. சோ இந்த செக்ஷன்ஸ் வந்து உன் மேல பாஞ்சுட்டே இருக்கும், உன்னை விட போறது இல்ல. நீ பேசிட்டே இரு ராஜா, நானும் வந்துட்டே இருக்கேன் அவங்க பின்னாடி, பாப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. ஏன் அவ்வளவு பேசிட்டு இருப்பேன் அவ்வளவு தைரியமா பேசுறாரு, கோர்ட்டுக்கு வர வேண்டியது தானே. ஏன் வர மாட்டாங்க சார்? எதனால, என்ன காரணம்? வரமாட்டேன். சாவர்கர் பரம்பரை எப்படி வரும்? போய் ஹைகோர்ட்ல கால் விழுந்திருக்காரு. ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு? ஐயா இந்த பியூஸ் மானுஷ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயா எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு ஐயா, ஐயா என்னால தூங்க முடியல ஐயா, இப்படி எழுதியிருக்காரு. என் மென்டல் ஆங்ஸைட்டி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வீடு கட்ட முடியாது, என்னோட பிசிக்கல் மென்டல் வரி பயங்கரமாயிடுச்சு எனக்கு, அவ்வளவு கவலைப்படுற நீ என்ன வீராப்ப பேசிட்டு இருக்க பப்ளிக்ல? வா கோர்ட்டுக்கு வா, கேஸ நீதிமன்றத்தில் நடத்தட்டும், உனக்கு திராணி இருந்தா ஜெயிச்சு காட்டு. அதை விட்டு ஹைகோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு எனக்கு ஸ்குவாஷ் பண்ணி கொடுங்க, நான் அப்பாவி எனக்கு ஸ்குவாஷ் பண்ணி கொடுங்கன்னு போய் கெஞ்சிட்டு இருக்கேன். சவுக்கு சங்கருக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் சிறைக்குள்ள போவதற்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய வழக்கை தொடர்ந்து? சவுக்கு சங்கர் இப்ப போனது கன்விக்ஷன்ல போல, அவர் கன்விக்ஷன் ஆகி போற அன்னைக்கு பேசிக்கலாம். கேஸ் போட்டிருக்காங்க, போலீஸ் எப்படி இந்த கேஸ் எடுத்து போட்டு நம்ம பார்ப்போம். அண்ணாமலை ஷுவர் ஃபேர் கன்விக்ஷனுங்க, அதனால்தான் பயந்து ஹைகோர்ட். அரசாங்கம் 26 கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு அண்ணாமலை மேல. ஒரு அரசியல்வாதினாவே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணணும், நிக்கணும், தர்ணா பண்ணணும், அது கேஸ் ஆகும்ல. பப்ளிக் நியூசன்ஸ், நீங்க ஒரு மறியல் பண்ணீங்க, ஒரு ரோடு மறியல் பண்ணீங்க, அது பண்ணீங்க, நீங்க 4 பேருக்கு மேல கூட்டம் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு கேஸ் போட்டுட்டே இருக்கீங்க. அண்ணாமலை மேல எலெக்ஷன் அபிடவிட் பிரகாரம் 26 கேஸ் இருக்கு. 26 கேஸ்ல ஒரு காலம்ல கேக்குறாங்க, இந்த கேசஸ்க்கு நீ என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு கேக்குறாங்க. அனைத்து கேஸ்க்கு நோ நடவடிக்கைன்னு எழுதுறாரு. ஏன் கேஸ்க்கு மட்டும் தான் 2 பேராகிராஃப் எழுதியிருக்காரு. நான் போனேன் ஹைகோர்ட்ல தோத்துட்டேன், ஆனந்த் வெங்கடேஷனை கொச்சையா திட்டி விட்டாரு. ஆனந்த் வெங்கடேஷ் அவ்வளவு திட்டி இருக்காருங்க ஜட்ஜு அண்ணாமலைய. 59 பக்கம் ஜட்மெண்ட் வாங்கியிருக்கேன். சோ நல்லா திட்டு வாங்கியிருக்காரு மனுஷன் அதுல புடிச்சு. அப்புறம் அப்ப எதுக்கு நீ வந்து அவ்வளவு பகட்டப்படுற? சோ இப்ப ஷுவர் ஃபயர் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்க போறேன், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. சவுக்கு கேஸ் வேற, இந்த கேஸ் வேற, லெவலே வேற. நான் இன்ஃபேக்ட் நான் போட்ட செக்ஷன்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து சாங்ஷன் வாங்கிட்டு வரணும்னா, ஆனா கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஒப்புதல் கொடுத்தது 8 மாசம் 5 மாசம் கழிச்சுங்க. அதுல நான் வாங்கியிருக்கேங்க, குடிச்சிருக்காங்க சொல்லாதீங்க, நீங்க வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. நான் வாங்கியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன். ஆமா, நீ உடனே கூப்பிட்டு கொடுத்தனா நீ கொடுத்தன்னு அர்த்தம். நானே அழிஞ்சிட்டு வாங்கினா வாங்கினு தான் அர்த்தம். நான் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ அரசாங்கமே ஒப்புதல் கொடுக்குது அப்படின்னா, அதாவது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவினுடைய ஒரு மாநிலத்தின் தலைவர், இல்ல நீங்க வாங்கிருக்கீங்க, நீங்க வாங்கிருக்கீங்க இல்ல சார், நல்லா புரிஞ்சு. இல்ல அரசாங்கமே கொடுத்துருக்குன்னா அது என்ன அர்த்தம்? நீ பாருங்க, நான் கேக்குறேன், நீ வேணா சொல்லு. நீ வேணா சொன்னா உன்னையும் கோர்ட்ல இழுக்க போறல்ல, நீ தான் கோர்ட்ல இழுக்கணும். உன்னையும் தானே அந்த அதிகாரி தான் கோர்ட்ல இழுப்ப, கொடுக்காதால. இல்ல சார், ஒரு வழியா ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப மத்தியில் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா சார்? அது அப்போ 2023 வாங்கினேன்ல, அப்பவே நடந்திருக்கணும்ன்றீங்களா? இல்ல வாங்கின இப்போ இது சட்டம் தன்னோட கடமை செய்ய மாதிரி சில ப்ராசஸ் எல்லாம் நீங்க இல்ல எழுத்து மூலியமா தான் எனக்கு கொடுத்தாகணும். நான் சாங்ஷன் எழுத்து மூலியமா கேட்டேன், நீ ஏதோ ஒரு பதில் கொடுக்கணும், எஸ் ஆர் நோ கொடுக்கணும். நீ எஸ் கொடுத்தா அது காரணம் போடணும், நோ கொடுத்தா அது காரணம் போடணும். நான் லீகலா சவுண்ட் கேஸ்ல வச்சிருக்கேன். நீ எப்படி நீ டிஃபெண்ட் பண்ணுவான் அண்ணாமலைய? அவன் பேசுறது போய் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஓப்பனா இருக்கு, ஃபேக்ட் செக்கிங் இருக்கு. எப்படி தப்பிப்பா இந்த கேஸ்ல? வாயில வரதெல்லாம் எது வேணா புழுங்கி பேசிடுறாரு, தப்பிச்சு போயிடலாம். அந்த காலம் போச்சு, இப்பெல்லாம் விட மாட்டோம் அப்படியெல்லாம். சார், இந்த வழக்கை தொடர்ந்து அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நிலைமை எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வழக்கு தொடுத்ததுக்காக உங்களுக்கு எதுவும் மிரட்டல்கள் வந்துச்சா சார்? யாருக்கு? எனக்கு மிரட்டலா? இல்ல ஏதாவது வந்திருக்கும்ல சார்? சாதாரண பேச்சு என்ன மிரட்டுவாங்க? மாநில தலைவர்
எவ்வளவு பெரிய ஆளு அவரு. மாநில யாருங்க பெரிய ஆளு? அண்ணாமலை சார் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் மேல வழக்கு தொடுத்து ஸ்டே வாங்கிட்டீங்க. அப்படி என்ன நீங்க சார் நீங்க என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க என்கிட்ட இன்டர்வியூக்கு வந்துட்டு? யார் பெரிய ஆளு? நான் எத்தனை ஏரிய தூர்வாரி இருக்கேன், எத்தனை காடு உருவாக்கி இருக்கேன், எத்தனை கம்பெனிக்கு பூட்டு போட்டிருக்கேன், எத்தனை அரசியல்வாதியை விரட்டி விரட்டி அடிச்சிருக்கேன். யார் பெரிய ஆள் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க தான் பெரிய ஆளு. அப்புறம் அவரு ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காருல்ல சார். எந்த பொசிஷன் அது? பாஜக மாநில தலைவர்ல சார். என்ன பாஜக என்ன பண்ணுது? எவ்வளவு பெரிய கட்சி, அதுல தலைவரா உட்கார்ந்துருக்காருல்ல சார். எங்க நான் உனக்கு கேக்குற நாடு முழுக்க ஜாதியை நம்புது இந்த சமூகம். 95% மக்கள் ஜாதியை நம்புறாங்க. கரெக்டா? அப்ப பெரிய ஆள் ஆயிடுவானா? நாடு முழுக்க ஜாதி நம்புறவங்க கூட்டம் அதிகமா இருக்கும், அதுக்காக அவங்க பெரிய ஆளா இருக்க மாட்டாங்கல்ல. பாஜக மேபி மெம்பர் அதிகமா இருக்கலாம், பணம் அதிகமா இருக்கலாம், பெரிய ஆளா ஆயிட முடியாது. அதுக்காக போய் ஒரு ரேபிஸ்ட சப்போர்ட் பண்ற கட்சி, எவன் ரேப் பண்றானோ அங்க போய் காலில் விழுவுறான், அவனுக்கு ஒரு பதவி கொடுத்துட்டு அவனை தலைமையில உட்கார வச்சுக்கிட்டு ஊழல் ஒரு தாட்டி வெளியே வந்துருச்சுன்னா, அனைத்து கட்சியில ஊழல்வாதிங்க இருப்பாங்க. ஆனா ஒரு தாட்டி ஊழல் வெளியே வந்துருச்சுன்னா எந்த கட்சியும் அவனை கூட வச்சுக்காது. இவன் வச்சிருக்கான்ல, கன்விக்டட் ரேபிஸ்ட்க்கு Z+ செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. கன்விக்டட் ரேபிஸ்ட்க்கு இவன் எப்படி பெரிய ஆள் ஆயிடுவான்? ஒரு சமூகத்துல இருக்கிறதே கொடுமை ஒரு ரேப் தான். இருக்கிறதுலே கொடுமை ரேப் தான். மைனர் பொண்ணுங்களை ரேப் பண்ணாலெல்லாம் பெரிய ஆள் ஆக்கிட்டு உட்கார்ந்து சுத்திட்டு இருக்காங்க இவங்க. குர்மித் ராமரையின் கேஸ் எடுங்க, சின்மயானந்த் கேஸ் எடுங்க, செங்கர் கேஸ் எடுங்க, பில்கிஸ் பானு கேஸ் எடுங்க. இந்த மாதிரி சரித்திரத்துல நடந்தது இல்ல. இந்த நாட்டோட அரசியல் சரித்திரத்துல எந்த அரசியல் கட்சியுமே ஒபிஷியலா சப்போர்ட் பண்ணது இல்ல ரேபிஸ்டுக்கு. இந்த கட்சி பண்ணுது. இது எப்படி பெரிய கட்சி, இதுல இருக்கிறவங்க பெரிய ஆள் எப்படி சொல்ல முடியும்? இந்த தவறு பண்ணாதீங்க நீங்க. வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அண்ணாமலைக்கு மீண்டும் மீண்டும் பேசினார்னா மீண்டும் மீண்டும் தண்டனை கிடைக்கும். சோ ரொம்ப வீராப்பாலாம் சுத்த வேணாம், ஒழுங்கா கோர்ட்ல கேஸ் அட்டென்ட் பண்ண சொல்லலாம். அடுத்தது சந்திப்போம். நன்றி. நன்றி சார். நிறைய விஷயங்கள் நன்றி சார். தேங்க்யூ. பிக் பேங் தமிழ் BBT